வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதில் மாற்றமே இருக்கக்கூடாது. இவரை திருமணம் செய்ய போகிறேன் என்று முடிவெடுத்து திருமணம் செய்த பிறகு ஐயோ இப்படி ஆயிற்றே அப்படி ஆயிற்றே என்று சொல்கிறீர்கள். அங்கே உங்கள் முடிவு சரியாக இல்லை என்பதுதான் அர்த்தம். முடிவு முடிவாக இருக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தின் தொடக்கமாக அது மாறிவிடக் கூடாது. அவரை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொருவரை திருமணம் செய்ய போகிறீர்கள் என்றால் அங்கே நீங்கள் முதலில் எடுத்த முடிவு சரியாக இல்லை என்பதுதான் பொருள். நல்லவற்றை யோசித்து அதையே சிந்தனை செய்து அது நடக்கும் என்று நம்புங்கள். நேர்மறை எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வரும். எண்ணங்கள் தடுமாறாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் முடிவு திடமாக இருக்க வேண்டும். நல்ல சிந்தனைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செயல்கள் நடப்பதற்கு காரணம். நீங்கள் எடுத்த முடிவு ஒரு பிரச்சனையின் துவக்கமாக இருக்கிறதென்றால் அங்கே நீங்கள் சரியான முடிவை எடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். உருவான பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர சிந்தித்து செயல்படுங்கள். மனம் மற்றும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் மன அழுத்தம் குறைந்து மன அமைதி பெறுவதற்கும் வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொடுவதற்கும் நல்ல சிந்தனைகள் அவசியம். எதிர்மறை சிந்தனைகள் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையே அழித்துவிடும். நேர்மறை விஷயங்களை பார்ப்பது கேட்பது, நேர்மறை எண்ணம் கொண்ட நபர்களுடன் பழகும் போது நேர்மறை சிந்தனைகள் உருவாகும். இது நடக்கும் என்று ஒருமுறை உங்கள் மனதில் முடிவெடுத்து விட்டால் அது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் நேர்மறை சிந்தனை. யதார்த்தமான சிந்தனை வந்துவிட்டாலே நீங்கள் நேர்மறை மனிதராக மாறிவிடுவீர்கள். தொடர்ந்து என் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதை நேர்மறை எண்ணமாக மாற்றத் தொடங்குங்கள். நான் இனிமேல் ஒன்றும் சிந்திக்காமல் இருக்கப் போகிறேன் என்றால் அது சாத்தியமில்லை. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு எண்ணத்தை உருவாக்கும். நல்ல அனுபவம் நல்ல எண்ணத்தை உருவாக்கும். கெட்ட அனுபவம் கெட்ட எண்ணத்தை உருவாக்கும். அனுபவம் தான் நம் ஆத்மாவின் உணவு. ஆத்மா பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல அனுபவங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பைபிளில் இருக்கும் வாக்கு தத்தங்கள் அத்தனையும் நேர்மறை வார்த்தைகள். அதனால்தான் வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்கிறார்கள். விசுவாசம் நம்பிக்கை பற்றி பைபிள் சொல்கிறதென்றால் உங்களை நேர்மறையான மனிதனாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதுதான் அர்த்தம். இயேசு எப்போதும் நேர்மறையாக சிந்தித்து செயல்பட்டார். அதே போல நீங்களும் நேர்மறையாக சிந்தித்து செயல்படுங்கள். நடக்கும் என்று நம்புங்கள். கண்டிப்பாக நடக்கும். ஆமென்.